Hi friends, this is Ramesh. So last video la nama 10 problems solve பண்ணோம். இப்போ வந்து 8 problems solve பண்ணோம். Same easy problems தான். Data sets எல்லாமே அதே தான். SQL Server தான். வாங்க பார்க்கலாம். So first problem பாத்தீங்கன்னா write a update statement to update city as null for order IDs. இந்த ரெண்டு order IDsக்கும் city nullங்கிறத update பண்ணணும். So update என்ன table update பண்ண போறோம்? So orders table. So in the column update பண்ண போறோம் city equal to null. இங்க update பண்ணணும். So next வந்து பாத்தீங்கன்னா for order IDs இந்த ரெண்டு order IDs மட்டும் தான் எனக்கு மாத்தணும். நீங்க இதிலே வந்து ஓகேன்னு நீங்க ரன் பண்ணிட்டீங்கன்னா எல்லா சிட்டிஸ்க்கும் வந்து நல்லன்னு அப்டேட் ஆகும். ஸோ அதனால வேர் கண்டிஷன் இங்கே பிளேஸ் பண்ணுறோம். வேர் ஆர்டர் ஐடிஸ் இன். ஸோ இங்கே ரெண்டு இருக்கிறதுனால நம்ம லிஸ்ட்டாக டிஃபைன் பண்ணணும். ஸோ சிம்பிள் கொடுத்து என் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுங்க. ஸோ எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இங்கே 2 rows அஃபெக்டட்னு வந்துருச்சு. ஸோ ஆர்டர்ஸ் டேபிளில் சிட்டி நல்லன்னு இந்த ரெண்டு ஆர்டர்ஸ் ஐடிக்கும் நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரைட் அ query to find orders where city is null. ஸோ நம்ம அந்த அப்டேட் பண்ணோம்ல அந்த ரெண்டு ஆர்டரையும் நம்ம retrieve பண்ண போகிறோம். select ஸோ இப்போ வேர் கண்டிஷன் வந்து நம்ம டைரெக்டாக ஆர்டர் ஐடி பண்ணலாம் சிட்டி இஸ் நல்னு கொடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இந்த ரெண்டு ஆர்டர் ஐடிக்கு தான் நம்ம நல்லுங்கிறத சிட்டியை அப்டேட் பண்ணோம். ஸோ இப்போ அந்த ரெண்டு ஆர்டரையும் நம்ம ரிட்ரீவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரைட் அ query to get total profit, first order date and latest order date for each category. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே வந்து ஆல் ஆர்டர்ஸ்னால நம்ம எந்த ஒரு பர்டிகுலர் காலமும் எடுக்க மாட்டோம். ஆஸ்டிக்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணிடும். பட் இந்த டைம் இந்த கொஷின்ஸில் எனக்கு வந்து டோட்டல் ப்ராஃபிட் வேணும், ஃபர்ஸ்ட் ஆர்டர் டேட் வேணும், லேட்டஸ்ட் ஆர்டர் டேட், கேட்டகரி வைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு கேட்டகரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட், டோட்டல் ப்ராஃபிட் எனக்கு வேணும் ஈச் கேட்டகரி. ஸோ அதனால சம் ஆஃப் இதே ஏலியாசஸ் கொடுத்து நேம் கொடுத்துக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து நியூ காலமா இது வந்து கிரியேட் ஆகும் சம் ஆஃப் ப்ராஃபிட்ங்கிறது. அதனால அந்த நியூ காலத்துக்கு ஒரு நேம் வேணும். ஸோ அதனால டோட்டல் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டேட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா மினிமம். ஸோ ஸ்டார்டிங் டேட் எனக்கு வேணும். ஸோ அதனால மினிமம் ஆர்டர் டேட். ஸோ இதோட நேமிங் அதே மாதிரி சேம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டேட்னு கொடுத்து. நெக்ஸ்ட் காலம் என்ன வேணும், லேட்டஸ்ட் ஆர்டர் டேட். ஸோ மேக்ஸிமம். இதையும் அதே மாதிரி காலம் நேம் கொடுத்துக்கிறேன் லேட்டஸ்ட். ஸோ இப்போ எனக்கு காலம்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த டேபிள்லேருந்து ஆக்சுவலாக ஃப்ரம் தான் எப்போதுமே ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ இங்கே நான் காலம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நெக்ஸ்ட் இப்போ எனக்கு வந்து ஈச் கேட்டகரிஸ் வைஸாக எனக்கு டோட்டல் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் வந்து மல்டிபிள் டைமில் ரிப்பீட் ஆகிருக்கும். ஏன்னா ஆர்டர்ஸ் நிறையா இருக்கும். சேம் கேட்டகரிஸே மல்டிபிள் டைமில் ரிப்பீட் ஆகிருக்கும். அதனால எல்லாத்தையுமே குரூப் பைங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணணும். கேட்டகரிஸ் வைஸாக குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ரன் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் சப்ளை, ஃபர்னிச்சர், டெக்னாலஜி இந்த 3 கேட்டகரியில் தான். ஸோ 3த்துக்கான ப்ராஃபிட் என்ன, ஃபர்ஸ்ட் ஆர்டர் டேட் என்ன, லேட்டஸ்ட் ஆர்டர் டேட் என்ன. ஸோ இதை ரிட்ரீவ் பண்ணியாச்சு.
ஸோ இதே மாதிரி காலம் நேம் நம்ம கொடுத்த மாதிரியே டோட்டல் ப்ராஃபிட், ஃபர்ஸ்ட் ஆர்டர் டேட், இந்த மாதிரி ஏலியாசஸ் கொடுத்து நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். Write a query to find subcategories where average profit is more than half of the maximum profit in that subcategory. ஸோ இதில் வந்து நமக்கு சப்கேட்டகரி தான் கேட்குறாங்க. ஸோ சப்கேட்டகரி காலம் எனக்கு எடுத்து ஆர்டர்ஸ் டேபிள். ஸோ இப்போ இதில் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வேர் ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் மோர் தென் ஆஃப் ஆஃப் த மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது அக்ரிகேட்டட் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட்டுங்கிறது எனக்கு டோட்டலாக உள்ள ஆவரேஜ் எடுக்கணும். அதே மாதிரி மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுங்கிறது எது மேக்ஸிமமாக இருக்குது இந்த சப் கேட்டகரியில் அதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். ஸோ அதனால் இதை வந்து வேர் கண்டிஷனில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வேர் கண்டிஷனுங்கிறது ரெக்கார்ட், சிங்கிள் ரெக்கார்ட், இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸை பேஸ் பண்ணி தான் கேட்கணும். இப்போ வேர் சிட்டி இஸ் நல், அந்த மாதிரி வேர் ஆர்டர் ஐடி இன் லிஸ்ட், இந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அக்ரிகேட்டட் ரெக்கார்ட்ஸுக்கு நம்ம வேர் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ஹேவிங் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் பை பண்ணிக்கிறோம். ஏன்னா சப்கேட்டகரி பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரிசல்ட் எடுக்க போகிறோம். ஹேவிங். ஸோ அக்ரிகேட்டட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஹேவிங் யூஸ் பண்ணி தான் டிஃபைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் மோர் தென். Average profit வந்து more than maximum profit, or half of the maximum profit. So divided by 2. So conditions define பண்ணியாச்சு. ஸோ இது ரிசல்ட் வந்து இப்போ வந்து எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. ஆக்சுவலாக இந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ரெக்கார்ட்ஸுமே இல்லை. ஏன்னா இதை லெஸ் தானாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். திரும்பி ரெண்டு. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ரெக்கார்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ரெக்கார்ட்ஸ் வரும், இல்லைன்னா எம்டியாக வரும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. கிரியேட் த எக்ஸாம் டேபிள் வித் பிலோ ஸ்கிரிப்ட். ஸோ நம்ம இப்போ இந்த டேபிளை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் டேபிள் எக்ஸாம்ஸ். ஸோ காலம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி, அதோட டேட்டா டைப் இன்ட், சப்ஜெக்ட் இது வந்து வேர் கேர் ஸ்ட்ரிங்ஸு, மார்க்ஸு இன்ட். ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. நெக்ஸ்ட் அதோட டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் ஒவ்வொரு காலத்துக்கான ரெக்கார்ட்ஸையும் நம்ம இப்போ இதில் இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் இன்டூ எக்ஸாம் வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி 91. ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி 1, சப்ஜெக்ட் வந்து கெமிஸ்ட்ரி, மார்க்ஸ் 91. ஸோ இதை அப்படியே ரன் பண்ணுங்க. ஸோ 10 rows அஃபெக்டட். இப்போ நம்ம டேபிளை ஓபன் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ரைட் அ query டு ஃபைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் who have got சேம் மார்க்ஸ் இன் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ இதில் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது? கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ். ஸோ இந்த ரெண்டு கெமிஸ்ட்ரியும் சேம் மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இப்போ என்ன? ஸோ ஸ்டூடெண்ட் மட்டும்தான் வேணும் எனக்கு, மற்ற காலம்ஸ் எல்லாம் வேண்டியல. அதனால ஸ்டூடெண்ட் ஐடி மட்டும் டிஃபைன் பண்ணுறேன். எக்ஸாம்ஸ். ஸோ இதில் வேர் கண்டிஷன் டிஃபைன் பண்ணணும். ஏன்னா எனக்கு 2 சப்ஜெக்ட் தான் வேணும், மற்ற இன்னொரு சப்ஜெக்ட் எனக்கு வேண்டியில்லை. சப்ஜெக்ட் ஸோ 2 கண்டிஷன் இருக்கிறதுனால நான் இன்னுங்கிற இதில் டிஃபைன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ இந்த ரெண்டு சப்ஜெக்ட்லேயும் ஒரே மார்க் சேம் மார்க் வாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போனா நான் இந்த ரெண்டுத்தையும் குரூப் பை பண்ணணும். ஏன்னா ஸ்டூடெண்ட் ஐடியும் மார்க்ஸும் ஒன்றா இருந்தால் தான் எனக்கு அது வந்து கவுண்ட் ஆகும். ஸோ இப்போ அலைன்மெண்ட் பார்த்துக்கோங்க, கரெக்டாக அந்த அலைன்மெண்ட்லேயே பண்ணுங்க. குரூப் பை ஸ்டூடெண்ட் ப்ளஸ் மார்க்ஸ். ஏன்னா எனக்கு ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஸோ ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் குரூப் பை என்னால் பண்ணுவேன். குரூப் பை ஆகி அதை நான் கரெக்டாக எடுக்க முடியும். ஸோ இதில் ஹேவிங் கண்டிஷன்னா எனக்கு ரெண்டுத்துலேயும் ஒரே மார்க் வாங்கியிருக்கணும். அதனால் எனக்கு கவுண்ட் வந்து ஈக்குவல் டு 2ஆக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடியும் எனக்கு ஒன்றா இருக்கணும், மார்க்ஸும் எனக்கு ஒன்றா இருக்கணும். அப்போ தான் எனக்கு அது வந்து ரெண்டாக கவுண்ட் ஆகும். கவுண்ட் ஆனால் தான் எனக்கு ஸ்டூடெண்ட் ஐடி யார் ரெண்டு சப்ஜெக்ட்லேயும் வந்து சேம் மார்க் வாங்கினாங்கிறத எடுக்க முடியும். ஸோ இதில் பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஐடி 1. ஸோ இதுதான் வந்து ரெண்டு சப்ஜெக்ட்லேயும் இது வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த டேபிளில் பார்த்துக்கிட்டு தெரியும். ஸோ கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் 91. ஸோ ஒரே மார்க். ஸோ ஒரே மார்க் வேணும்னா நீங்கள் குரூப் பை பண்ணும்போது ரெண்டுத்தையும் காமனாக குரூப் பை பண்ணிங்கன்னா ரெண்டுமே கவுண்ட் ஆகும். கவுண்ட் யூஸ் பண்ணி நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ரைட் a query to find total number of products in each category. ஈச் கேட்டகரியிலையும் எனக்கு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து இதாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி, நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ எனக்கு கவுண்ட் வேணும். ஸோ கவுண்ட். ஸோ இதோட காலம் நேம் டிஃபைன் பண்ணிக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஆர்டர்ஸ். இது வந்து குரூப் பை பண்ணணும். ஏன்னா ஈச் கேட்டகரி, ஏன்னா மல்டிபிள் ஆர்டர்ஸ்னால கேட்டகரிஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அதை குரூப் பை பண்ணி டிஃபைன். டோட்டலாக எத்தனை கவுண்ட்டுங்கிறத இது டிஃபைன். ஆஃபீஸ் சப்ளை 6000, ஃபர்னிச்சர் 20, 2000, டெக்னாலஜி 1000. ஸோ இத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு ஒரு கேட்டகரியிலையும். ஸோ நீங்கள் இங்கே அதை வந்து ஆஸ்டிக்ஸாக கொடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இது எதை பொறுத்து நீங்கள் குரூப் பை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து, இல்லை நீங்கள் பர்டிகுலர் காலம் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த காலத்தை மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரைட் a query to find top 5 subcategories in West region by total quantity sold. ஸோ இதில் என்னென்ன காலம்ஸ்லாம் தேவை? சப்கேட்டகரிஸ் மட்டும்தான் எனக்கு. ஆர்டர்ஸ். ஸோ எந்த ரீஜியன் கண்டிஷன்ஸ் வந்து வெஸ்ட் ரீஜியன். ஸோ வேர் ரீஜியன் ஈக்குவல் டு வெஸ்ட். ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே வாட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து டாப் 5 கேட்டகரிஸ் பை டோட்டல் குவான்டிட்டி சோல்டு. ஸோ டோட்டல் குவான்டிட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டாப் 5 எடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஆர்டர் பை. Sum of quantity, not total quantity. Descending order. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து டாப் 5 எடுக்கணும். ஸோ இங்கே நம்ம வந்து அக்ரிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அக்ரிகேட் பண்ணணும்னா குரூப் பை இருந்தால் மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ அதனால் இதை வந்து குரூப் பை கிளாஸில் சப் கேட்டகரியை டிஃபைன் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து டாப் 5 தான் வேணும். ஸோ அதனால் டாப் 5.
ஸோ இப்போ ரன் பண்ணுங்க. ஸோ இதுதான் பைண்டர்ஸ், பேப்பர், ஃபர்னிஷிங்ஸ், ஸ்டோரி. ஸோ இங்கே நீங்கள் அக்ரிகேட்டட் ரிசல்ட்டை வச்சு ஆர்டர் பை பண்ணுறதுனால இங்கே நீங்கள் குரூப் பை பண்ணணும். பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு ஆர்டருக்கும் ஒரு சப் கேட்டகரிஸ் மல்டிபிளாக ரிப்பீட் ஆகும். ஏன்னா சேம் ப்ராடக்ட்ஸே வந்து மல்டிபிள் பேர் வாங்குவாங்க, அதனால ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால் இதை குரூப் பை பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து டோட்டல் குவான்டிட்டி சேல் வந்து யார் அதிகமாக பண்ணியிருக்கு, எந்த சப் கேட்டகரி அதிகமாக பண்ணியிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டாப் டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸோ ரைட் a query to find total sales for each region and its ship mode combination. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 காம்பினேஷனில் எனக்கு டிஃபைன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ரீஜியன், நெக்ஸ்ட்டு ஷிப் மோடு. ஸோ இது ரெண்டோட காம்பினேஷனில் என்ன வேணும், டோட்டல் சேல்ஸ் வேணும். ஸோ அதனால் சம் ஆஃப், ஸோ இதோட நியூ காலத்துக்கு பேர் டோட்டல் சேல்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம் எலியாசஸ் யூஸ் பண்ணி. ஃப்ரம் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரம் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் செலக்ட் எழுதணும். ஸோ இப்போ வந்து குரூப் பை. ஸோ எதை பேஸில் குரூப் பை பண்ண போகிறோம், ஃபார் ஈச் ரீஜியன் அண்ட் ஷிப் மோட் காம்பினேஷன். ஸோ எனக்கு ரீஜியனும் வேணும், ஷிப் மோடும் ரெண்டு காம்பினேஷன்லையும் எனக்கு டிஃபைன் பண்ணும். ஸோ அதனால் குரூப் பை ரீஜியன் ஷிப் மோட். ஸோ இதில் இன்னொரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆர்டர்ஸ் இன் 2020 மட்டும்தான். ஸோ இதை வந்து ஹேவிங் கிளாஸில் நீங்கள் போட முடியாது, ஏன்னா இது ஒரு இண்டிவிஜுவல் ரெக்கார்ட் தான். ஸோ அதை நீங்கள் வேர் கிளாஸில் தான் டிஃபைன் பண்ணணும். வேர் கிளாஸ் வந்து குரூப் பைக்கு முன்னாடி தான் டிஃபைன் பண்ணணும். ஸோ இயர் ஆஃப் ஆர்டர் டேட் 2020. ஸோ கண்டிஷன்ஸ் போட்டாச்சு, ஈச் ரீஜியன் ஷிப் மோட் காம்பினேஷனும் டிஃபைன் பண்ணியாச்சு, டோட்டல் சேல்ஸ் என்ன. ஸோ செலக்ட் பண்ணி ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்பினேஷன்லையும் வரும். வெஸ்ட்டில் செகண்ட் கிளாஸ், ஈஸ்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸ், வெஸ்ட்டில். நீங்கள் இதை ஆர்டர் பண்ணிங்கன்னா ஆர்டரும் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் காலத்தை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணுறீங்களா, ரீஜியன் கொடுக்கலாம், இல்லைனா நம்பர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆர்டர், காலம் நம்பர் கொடுத்துக்கலாம், இல்லைனா காலம் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்ட்ரலில் உள்ள காம்பினேஷன்ஸ் எல்லாமே வரும், அப்புறம் ஈஸ்டில் உள்ள காம்பினேஷன், சவுத்தில் உள்ள காம்பினேஷன், வெஸ்ட்டில். ஸோ லாஸ்ட்டாக ஆர்டர் பே பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் காலம் நேமும் கொடுத்துக்கலாம், இல்லைனா காலம் நம்பர் கொடுத்துக்கலாம், இண்டெக்ஸ் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.